நடுவில் க்ளோஸ் பண்ணி கட்டவரை வெளியே கொண்டு வந்து குச்சாட்டி கொடுக்குற நல்லா சத்தமாக இருக்கும். சவுண்டாக இல்லை. கட்டவரை மூடி நடுவில் தரங்க, மறுபடியும் மூச்சு விடுங்க. க்ளோஸ் பண்ணி கட்டவரை ரிலீஸ் பண்ணி குச்சாட்டி நல்லா சவுண்டு. எவ்வளோ சவுண்டு கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த வித்தியாசமாக இருக்கும். இப்போ மூச்சு காட்டு. நம்ம மூச்சு எப்படி மட்டும் கவனிங்க. நம்ம மூச்சு சாதாரணமாக இருக்கு. ஸ்லோவாக வெளியில் வருது, உள்ள போகிறது, அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்க. வலது நாசிகை இடது நாசிகை மாறி மாறி மாறிட்டு பாருங்க. தெரியுதா? இருக்கா? வித்தியாசம் இருக்கா? சொல்லுங்க. இதில் சேஞ்ச் தெரியுதா? மூச்சு காட்டு பாருங்க. நம்ம நிலைக்கு கொண்டு வந்து மூச்சு காட்டு 2 செகண்டுக்கு ஒரு முறை மூச்சு காட்டு மாறிட்டே இருக்கு. ஒரு பக்கம் வலது பக்கம் போயிட்டு இருக்கோம், இடது பக்கம். இடது பக்கம் பண்ணால் பாசிட்டிவ், வலது பக்கம் நெகட்டிவ். ஏன்னா வலது பக்கம் இருக்கிறது சூடான காற்று, இடது பக்கம் இருக்கிறது குளிர்ச்சியான காற்று. அப்போ நம்ம மாறி மாறி நம்மளுடைய தன்மை மாறிடும். அப்போ நம்ம உடம்புடைய தன்மை சூடாக இருக்கும் போது இருக்கிற ஒரு நிலை இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும் ஒரு நிலை இருக்கும். சாதாரண ஒரு மூச்சு ஒன்றா பண்ணுறது ஒரு நிலை சமநிலை. இது ரெண்டும் சேர்ந்த உடனே ஒரு சமநிலை போகும். இப்போ பாருங்க, ஹார்ட் பீட் பாருங்க, துடிப்பே இல்லை, துடிப்பே தெரியல பாருங்க. இப்போதான் நம்ம இந்த மாதிரி பயிற்சி இந்த பிரம்மரி கொடுத்த உடனே இந்த சாந்த நிலை சமநிலை ஆகும். நம்ம ஹார்ட்டுக்கு ரெஸ்ட் தரும். அப்போ நம்மளோட ஆயுள் பாருங்க. வலது கை மேல நடுவரணும், வாங்கிட்டு வரணும், மடக்குங்க. 2 சுண்டு வரலும்